இன்றைக்கி இந்த ரெசிபி ரவையும் மாம்பழமும் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். மாம்பழ ஜூஸு, தேங்காயில் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரை கப்பு வெல்லம். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. அரை கப்பு, ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு வெள்ளத்தை சேர்த்தாச்சுங்க. தேங்காய் துருவல், இதில் ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேங்க. அப்படியே இதை நல்லா கலந்துட்டு, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு உப்பு போட மறந்துடாதீங்க. அப்போ தான் அந்த தித்திப்பை நல்லா எடுத்து காட்டும். உப்பு போட்டு ஏலக்காய் அதுலேயே தேங்காயிலேயே போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இப்படி இலையில வச்சிடலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சதெல்லாம் இதில் அடிக்கலாங்க. அடிக்கிட்டு மூடிடலாங்க. 7 நிமிஷம் அவ்வளோதாங்க. பாருங்க, கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆற விட்டோன்னு வச்சுக்கோங்க. இலையிலேருந்து எடுத்துடலாம். கொழுக்கட்டை பாருங்க. அப்படியே சாப்பிட்லாங்க. இதில் இருக்க வெல்லம் வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் பாதாமும் ஸ்லைஸ் தூள் பண்ணி போட்டுக்கலாம். கரங்க மாதிரி வந்திருக்கு பாருங்க.